சாயி, நான் கூடவே உந்தன் பிள்ளை சாயி. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து உனக்கான வெற்றியை உன்னிடமே சேர்க்க வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் வருகைக்குத்தானே செல்லமே அவளோடு காத்திருந்தாய்? சாயப்பா எனக்கான நல்வாக்கு எப்போது சொல்ல போகிறீர்கள்? என் வாழ்வில் எப்போது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் என்றுதானே செல்லமே காத்திருந்தாய்? உன் காத்திருப்பு காலம் இப்போது முடிய போகிறது. நீ எதை நினைத்து இவ்வளவு நாட்களாக என்னிடத்தில் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டும் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டும் இருந்தாயோ, அது இப்போது நடக்கப் போகிறது. என் செல்லமே, பாலை தயிராக்கி தயிரிலிருந்து வெண்ணெயை கடைந்து எடுப்பதைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் உன் சாயப்பா கடைந்து உனக்கான வெற்றியையும் உனக்கான நன்மையையும் உன் கைகளில் தரப்போகிறேன். என் செல்லமே, இனி நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். உன்னுடைய வாழ்வில் இருந்த துன்பங்கள் எல்லாம் சிதறிவிட்டது. என் தங்கமே, உனக்கான முன்னேற்றம் எல்லாம் இப்போது வரப்போகிறது. நீ முன்னேறுவதற்கு எது எல்லாம் தடைகளாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகிவிடும். என் செல்லமே, நீ ஒரு அடி முன்னெடுத்து வைத்தாலே உன் சாயப்பா உனக்கு உதவி செய்ய பல வழிகளை காட்டுவேன். நீதான் சற்று உன் எண்ணத்தையும் உன் குணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கான முயற்சியும் இருக்க வேண்டும் அல்லவா? நீ ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய வயதுதானே இது. உன்னுடைய சோம்பலையும் உன்னுடைய சலிப்பையும் விட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுவதும் நம்பிக்கையோடு செய். அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய பண கஷ்டம் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும். நீ தேடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும். என் செல்லமே, இனிமேல் தான் நீ உன் சாயப்பாவின் அற்புதங்களை காணப்போகிறாய். என்னுடைய வாழ்வில் சீக்கிரமாகவே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்கள் சாயப்பா. என்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது. நானும் பல நாட்களாகவே உங்களிடம் மன்றாடி கொண்டிருக்கிறேன். எப்போதுதான் என் வாழ்க்கையை நீங்கள் எனக்கு பிடித்தது போல மாற்றிக்கொடுப்பீர்கள் என்றுதானே செல்லமே நீ என்னிடத்தில் கேட்டாய்? என் செல்ல குழந்தையின் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றாமலா விடுவேன்? உன் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. நீ என்னிடம் என்னவெல்லாம் வேண்டும் என்று உன் கைகளில் ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு என் முன்பாக அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை சொல்லிக்கொண்டு என் மந்திரத்தை ஜெபித்து கொண்டு எனக்கு நிச்சயம் நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறாயே. என் செல்லமே, உன் காத்திருப்புக்கு பலன் இப்போது கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பத்தை நீ சந்திக்கப் போகிறாய். இதுவரை எப்போதும் ஏற்றமே எனக்கு இல்லை, எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு சறுக்கல் தானே வருகிறது என்று நீ கவலைப்பட்டது எல்லாமே மாறிவிடும். நீ தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். என் செல்லமே, இனி உன் வாழ்வு ஏறுமுகமாகவே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ தரம் தாழ்ந்து இறங்கி செல்ல உன் சாயப்பா அனுமதிக்க மாட்டேன். நீ உயரத்திலே தான் இருக்கப் போகிறாய். பல பேரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை தரம் உயரத்தான் போகிறது. என் செல்லமே, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாகவும் திடமாகவும் இருக்கும்போது உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். இதை நினைத்தும் கலங்கி நிற்காதே. நீ ஒரே இடத்தில் நின்று விட்டால்தான் உனக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்காது என்று உனக்கு தோன்றும். நீ தேடிச் செல்வதை சென்று கொண்டே இரு. உனக்கான நல்லது எல்லாம் தானாக வந்து சேரும். என் செல்லமே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மழையானது எப்படி பூமியில் வந்து எல்லோருக்கும் செல்வத்தை அள்ளி கொடுக்கிறதோ அதை போல எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் உன்னால் முயன்றவரை பிறருக்கும் உதவி செய். நிச்சயம் அந்த புண்ணியமும் உன்னையும் வாழ வைக்கும். என் செல்லமே, பிறருக்கு உதவி செய்யும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது அந்த கடவுளுக்கு நீ செய்யும் வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டு தட்டி கழிக்காமல் உன்னால் என்ற உதவியை செய்து கொடு. என் செல்லமே, கடவுள் எப்போதும் நேரடியாக வருவது இல்லை. உனக்கான வாய்ப்புகளும் அப்படித்தான்.
பிறரின் மனம் நோகாதபடி நீ நடக்கின்ற போது அந்த கடவுளின் மனமும் உனக்காக இறங்கி வரும். என் செல்லமே, என்னை நம்பு. என் செல்லமே, நீ எப்போதும் என் குழந்தையாக நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையில் தான் உன் சாயப்பா இவற்றை உன்னிடத்தில் சொல்கிறேன். என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? என் செல்லமே, எப்போதும் நேர்மையும் உண்மையும் தான் வெற்றி பெறும். நல்லவர்களுக்குத்தான் அதிக சோதனைகள் வருகிறது. அவர்கள் அந்த சோதனைகளை கடந்து வந்து விட்டால் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் வாழ்கிறார்கள். என் செல்லமே, எதுவுமே இங்கே கொஞ்சம் கஷ்டப்படாமல் கிடைப்பது இல்லை. நீ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் அடைந்து விட்டால் அது அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு விலகிச் செல்லுவதும் இல்லை. அது எப்போதும் உன்னுடனே நிலைத்திருக்கும். அது பொருளாக இருந்தாலும் சரி, நீ தேடிய புகழாக இருந்தாலும் சரி, அது என்றுமே உனக்கு நிலைத்திருந்து மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும். என் செல்லமே, எல்லா உறவுகளையும் கொஞ்சம் அரவணைத்து செல். யார் மனதையும் தேவையில்லாமல் நோகடிக்காதே. எல்லார் மனதிற்கும் பிடித்த மாதிரி நடந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் என்றாலும் யாரிடமும் உன் கோபத்தை மட்டும் காட்டிவிடாதே. எல்லோரிடமும் ஓரளவிற்காவது நீ அனுசரித்து சென்று விட்டால் எல்லோரின் அன்பும் உனக்கு கிடைத்துவிடும். யாருடைய வெறுப்பையும் நீ சம்பாதிக்க மாட்டாய். அப்போது எந்த பிரச்சனையும் வராது. என் செல்லமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நல்லவர்களாகவே இருந்து விட்டால் உன் மனதிலும் எந்த தொந்தரவும் இருக்காது. உன் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ நிம்மதியாக வாழலாம். என் செல்லமே, குடும்பம் என்றாலும் வாழ்க்கை என்றாலும் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவது இயல்புதான் என்று புரிந்து கொண்டு அதை சமாளிக்க கற்றுக்கொள். எல்லாவற்றையும் நீயாகவே கொஞ்சம் சமாளிக்கும் ஆற்றலை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். என் தங்கமே, நான் சொல்லுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ வெற்றி பெறப்போவது நிச்சயம். நீ நினைத்த இலக்கை அடைய போவது நிச்சயம். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைந்து நீ நினைத்ததை எல்லாம் உன் வசமாக்கிக் கொள்ளத்தான் போகிறாய். என் செல்லமே, நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது என்று எனக்கு தெரியும் அல்லவா? அந்த கடினமான பாதையை நீ கடந்து சென்ற பிறகு வரும் காலமானது உனக்கு மிகவும் இதமானதாக இருக்க போகிறது. நீ ஒரு மடங்கப்பட்ட துன்பத்திற்கு எல்லாம் பல மடங்கு இனிமேல் நன்மைகளை அனுபவிக்கப் போகிறாய். என் செல்லமே, என் வாக்கு ஒரு நாளும் பிழையாகாது. நான் சொல்வதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். நீ இப்போது உனக்கு நடக்கும் ஒரு சில சூழ்நிலைகளை வைத்து உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று பயப்படாதே. உன்னுடைய பயம் தேவையில்லாதது என்று இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை உன்வசமாக போகிறது. நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப் போவது உறுதி. என் செல்லமே, உன் சாயப்பாவின் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டாய். முழு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் காத்திருக்கிறாய். உன் காத்திருப்பு நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. என் செல்லமே, என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீ தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். என் செல்லமே, உன் வாழ்வில் இனி குறை என்று எதுவுமே இல்லாதபடிக்கு உன் சாயப்பா உன்னை நலமுடன் வாழ வைப்பேன். என் செல்லமே, என் ஆசீர்வாதத்தால் இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.